சொந்த வீடு கட்ட வேண்டும் என்பது ஒவ்வொருவரின் வாழ்நாள் கனவாகும். வீடு என்பது வசதியான வசிக்குமிடம் என்பது மட்டுமில்லாமல் அது தலைமுறைகளுக்கான அசையாத சொத்தாகவும் இருப்பதால் செல்வங்களில் வீடு முதன்மையாக கருதப்படுகிறது. அது மட்டுமின்றி வீடுகள் இன்றைய சூழலில் ஒருவரது தனித்தன்மை மற்றும் சமூக அந்தஸ்தை நிரூபிக்கும் சொத்தாக பார்க்கப்படுகிறது. ஒருவரது வீடு எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து அவரை எடை போடுவது சமூக வழக்கமாக உள்ளது. காரணம், வீடு என்பது குடும்பம், பாதுகாப்பு, நம்பிக்கை, வருமானம் மற்றும் சந்தோஷம் ஆகியவற்றின் கூட்டு கலவையாக இருந்து வருகிறது. ஒவ்வொரு மனிதருக்கும் அவரது நிலைக்கேற்ப சொந்த வீட்டு கனவு இருந்து கொண்டுள்ளது. கூலி வேலை செய்பவர் சொந்தமாக ஓட்டு வீடு கட்ட விரும்புவார். பெரிய தொழில் அதிபராக இருப்பவர் சொந்தமாக ஒரு தனி தீவை வாங்கி அதில் விடுமுறைக்கான ரெஸ்ட் ஹவுஸ் அமைப்பதற்கு விரும்புகிறார். ஆசையின் அளவுகள் ஆளுக்கு ஆள் மாறுபடுமே தவிர அனைவரின் ஆழ்மன விருப்பமும் சொந்தமாக ஒரு சிறிய வீடாவது இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இருப்பதை காண முடியும். உழைத்த பணம் கைக்கும் வாய்க்கும் சரியாக இருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு என்பது கனவாகவே இருந்து விடுமோ என்ற சந்தேகம் குறிப்பிட்ட சதவீத மக்களிடம் பரவலாக இருந்து வருகிறது. அந்த வகையில் பொதுமக்களின் வீடு வாங்கும் கனவை நனவாக்க தமிழ்நாடு அரசு ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது. மாநிலம் முழுவதும் உள்ள மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் மூலமாக இந்த வீட்டு வசதி கடன்கள் வழங்கப்படுகின்றன. நீங்கள் புதிதாக ஒரு நிலம் வாங்கி வீடு கட்ட திட்டமிட்டிருந்தாலும் அல்லது ஏற்கனவே இருக்கும் வீட்டை விரிவாக்கம் செய்ய நினைத்தாலும் அல்லது பழுதடைந்த வீட்டை பட்டி பார்க்க நினைத்தாலும் எளிய தவணை முறையில் இத்திட்டம் கடன் உதவி வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் யார் யாரெல்லாம் பயன்பெறலாம், என்னென்ன தகுதிகள் தேவை, எவ்வளவு கடன் கிடைக்கும் மற்றும் எப்படி விண்ணப்பிப்பது என்பது குறித்து விரிவான தகவல்களை பார்ப்போம். கட்டிட மதிப்பீடு அல்லது சொத்தின் மதிப்பில் சுமார் 80% வரை கடன் பெறலாம். 15 முதல் 20 ஆண்டுகள் வரை திருப்பி செலுத்தும் காலம் வழங்கப்படுகிறது. கூட்டுறவு வங்கிகளில் தனியார் வங்கிகளை விட வட்டி விகிதம் சற்று குறைவாகவே இருக்கும். புதிய வீடு கட்டுதல், வாங்குதல் மற்றும் வீட்டை புதுப்பித்தல் போன்ற தேவைகளுக்கு பெறலாம். இத்திட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக 10 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற முடியும். ஆண்டிற்கு 12% வட்டி விதிக்கப்படுகிறது. வங்கி விதிமுறைகளின்படி இந்த வட்டி விகிதம் அவ்வப்போது மாற்றத்திற்கு உள்ளாகலாம். வீட்டு வசதி கடன் திட்டத்திற்கான விதிமுறை. இந்த வீட்டு வசதி கடன் திட்டம் முக்கியமாக 3 தேவைகளுக்காக பயன்படுத்தப்படலாம். நீங்கள் வசித்து வரும் வீடோ பழையதாகிவிட்டாலோ அல்லது அதன் கூரை, சுவர்கள் போன்ற கட்டமைப்புகளில் ஏதேனும் சேதங்கள் ஏற்பட்டு பழுது பார்க்க வேண்டியிருந்தாலோ வீட்டை பாதுகாப்பாகவும் வசிப்பதற்கு ஏற்றவாறும் மாற்றியமைக்க இந்த கடனை பெறலாம். சொந்தமாக நிலம் வைத்திருந்து அதில் புதிய வீடு கட்ட விரும்புபவர்கள் கட்டுமான பணிகளுக்காக இக்கடனை பெறலாம். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதன் காரணமாக ஏற்கனவே உள்ள வீட்டில் கூடுதல் அறை, புதிய தளம் அல்லது ஒரு பகுதியை விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டால் அதற்காக இக்கடனை பெறலாம். வங்கியில் கடன் பெற அணுகும்போது பின்வரும் ஆவணங்களின் அசல் மற்றும் சுய சான்றொப்பம் செய்யப்பட்ட நகல்களை கொண்டு செல்ல வேண்டும். பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ஆதார் அட்டை, பேன் அட்டை அல்லது அதற்கு இணையான அரசு அங்கீகாரம் பெற்ற ஆவணம், முகவரி சான்று, நிலத்தின் அசல் பத்திரம் மற்றும் வில்லங்கச் சான்று, அங்கீகரிக்கப்பட்ட பொறியாளரின் மதிப்பீட்டுச் சான்று, உள்ளாட்சி அமைப்பின் கட்டிட அனுமதி மற்றும் வரைபடம், வருமானச் சான்று அல்லது வருமான வரி கணக்கு தாக்குதல் நகல்கள், வங்கி தரப்பில் கேட்கப்படும் இதர கூடுதல் ஆவணங்கள். தமிழ்நாட்டில் வசிப்பவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். இந்த திட்டத்தின் கீழ் பெறப்படும் கடன் தொகை கண்டிப்பாக வீடு கட்டுதல், பழுது பார்த்தல் அல்லது விரிவுபடுத்துதல் போன்ற வீட்டு வசதி சார்ந்த தேவைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது முக்கியமான விதிமுறையாகும். இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வயது வரம்பு அல்லது சாதி, சமூக அடிப்படையிலான எந்தவிதமான கட்டுப்பாடுகளும் இல்லை என்பதால் தகுதியுள்ள அனைத்து தமிழக மக்களும் இதற்கு விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்திற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியாது என்பதால் விண்ணப்பதாரர்கள் அருகில் உள்ள மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அல்லது அதன் கிளைக்கு நேரடியாக சென்று மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட கூட்டுறவு வங்கி கிளையிலிருந்து விண்ணப்ப படிவத்தை பெற்று படிவத்தில் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களின் நகல்களை இணைத்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தையும் ஆவணங்களையும் வங்கி கிளையில் உள்ள உரிய அதிகாரியிடம் ஒப்படைக்க வேண்டும். விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பிறகு அதற்கான ஒப்புகை சீட்டை பெற்றுக்கொள்ளவும். வணிக வங்கிகளை அணுகுவதில் சிரமத்தை எதிர்கொள்ளும் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மக்களுக்கு இந்த வீட்டு வசதி கடன் திட்டம் ஒரு சிறந்த நிதி ஆதாரமாக இருக்கும். மிக குறைந்த ஆவணங்களுடன் எளிய முறையில் 10 லட்சம் வரை கடன் பெற்று தங்களது சொந்த இல்ல கனவை நனவாக்க தமிழக அரசு வழங்கும் இந்த வாய்ப்பை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம்.